வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்புல முதல் பாடம் உங்களுக்கு ப்ரோஸ்ல எய்ட்கா இருக்கும். இந்த பாடத்தை முன்சி பிரேம்சந்த் அவர் எழுதிய கதையில இருந்து உமாராமன் அவர்கள் மொழிபெயர்த்து உங்களுக்கு சுருக்கி கொடுத்திருக்கிறாங்க. அதை இங்க பார்க்கலாம். How wonderful and beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. இந்த ஈத் பெருநாளின் காலை பொழுது எவ்வளவு வியக்கத்தக்கதாகவும் அழகாகவும் இருந்தது. மரங்கள் பசுமை மிகுந்தும் மைதானம் மிகுந்த விழா தோரணையுடனும் வானம் அழகிய இளஞ்சிவப்புடனும் ஒளிர்ந்தது. சூரியனும் இதற்கு முன் இல்லாதவாறு உலகத்திற்கு ஈத் வாழ்த்து சொல்வதற்காக ஒளி மிகுந்தும் அதிக பிரகாசத்துடனும் காணப்பட்டது. The village was filled with excitement. Everyone was up early to go to the Eidgah. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally the day had come. And now they were impatient. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. Mahmud counted 1, 2, 10, 12. He had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things, toys, sweets, paper pipes, rubber balls, and much more. அந்த கிராமம் முழுதும் அதிக உற்சாகம் நிரம்பி இருந்தது. எய்ட்கா செல்வதற்காக எல்லோரும் அதிகாலையிலேயே எழுந்து விட்டார்கள். மற்றவர்களை விட சிறுவர்கள் அதிக ஆர்வத்துடன் காணப்பட்டனர். எப்பொழுதும் ஈத் பெருநாள் பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். முடிவாக அந்த நாளும் வந்தது. அவர்கள் பொறுமை இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். தங்கள் பொக்கிஷங்களை தங்கள் பாக்கெட்டில் இருந்து எடுத்து எண்ணி பார்த்தார்கள். முகமது 1, 2, 10, 12 என்றவாறு எண்ணினான். அவனிடம் 12 காசுகள் இருந்தன. மோஷின் 1, 2, 3, 8, 9 என்று 15 காசுகள் வைத்திருந்தான். அந்த பணத்தை கொண்டு பொம்மைகள், இனிப்புகள், காகித ஊதுகுழல்கள், ரப்பர் பந்துகள் இப்படி நிறைய பொருட்களை அவர்கள் வாங்குவார்கள். The happiest of the boys was Hamid. He was only 4, thin and poorly dressed. Last year his father had died of cholera. Then his mother also died. From then Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. She told him that his father had gone to earn money, and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy. Hamid had no shoes on his feet, the cap on his head was soiled and tattered. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. Then he would have more than Mahmud, Mohsin, Nori, and Sami. ஹமீத் இந்த கதையின் நாயகன். இவன் எல்லா சிறுவர்களை விட மகிழ்ச்சி நிறைந்தவனாய் காணப்பட்டான். அவனுக்கு வயது 4. மிகவும் மெலிவுடன் எளிய ஆடை அணிந்தவனாய் இருந்தான். கடந்த வருடத்தில்தான் அவன் தந்தை காலரா வியாதியால் இறந்து விட்டார். பிறகு அவனுடைய தாயும் இறந்து விட்டார்கள். அதனால் அவனுடைய வயதான பாட்டி ஆமினாவுடன் வாழ்ந்து வருகிறான். அவன் லார்க் பறவை போல் சந்தோஷமாக இருந்தான். அவனுடைய தந்தை பணம் சம்பாதிப்பதற்காகவும் தாய் அழகான அன்பளிப்புகள் பெறுவதற்காகவும் அல்லாஹ்விடம் சென்று இருப்பதாக பாட்டி அவனிடம் சொல்லி வைத்திருந்தார். இது ஹமீதை அதிக சந்தோஷத்திற்குள்ளாக்கி இருந்தது. ஹமீதிற்கு காலில் அணிந்து கொள்ள காலணிகள் இல்லை. அவன் தலையில் இருந்த தொப்பி கூட அழுக்காகவும் கந்தலாகவும் இருந்தது. அப்பா பைகள் நிறைய வெள்ளிக்காசுகளுடனும் அம்மா அல்லாஹ்விடமிருந்து நிறைய பரிசு பொருள்களுடனும் வரும்போது முகமது, மோஷின், நூரே, சாமி இவர்களிடம் இருப்பதை விட அவனிடம் அதிகம் இருக்கும் என்று அவனுக்கு தெரியும். Hamid's granny Amina was sad. It was Eid and she did not have even a handful of grains. If only her son were there, it would have been a different kind of Eid. Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back.
Don't worry. Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him go to the fair all by himself? ஹமீதின் பாட்டி ஆமினா சோகமாக இருந்தாள். ஈத் பெருநாளும் அதுவுமாக அவர்களிடம் ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லை. அவருடைய மகன் இருந்திருந்தால் இது ஒரு வேறு வகையாக இருந்திருக்கும். ஹமீத் அவன் பாட்டியிடம் சென்று, பாட்டி, நான் போய்விட்டு முதல் ஆளா வந்து விடுகிறேன், கவலைப்படாதீர்கள் என்றான். மற்ற சிறுவர்கள் அவரவர் தகப்பனோடு வெளியே செல்கிறார்கள், அவனை மட்டும் எப்படி திருவிழாவிற்கு தனியாக அனுப்ப முடியும் என்று அவளது பாட்டி ஹாமினா கவலைப்பட்டாள். Hamid left with the other boys. Hamid was like one with wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a tree. They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. In the gardens, mango and lychee trees were full of fruits. Then they came across the stores of the sweets vendors, all decorated so gaily. Every store had sweets piled up in heaps like mountains. ஹமீத் மற்ற சிறுவர்களுடன் வெளியே செல்கிறான். அவன் கால்களில் ரக்கை கட்டி கொண்டு பறப்பதை போல் செல்கிறான். அவர்கள் பெரியவர்களை முந்திக் கொண்டு ஓடிப்போய் மரத்தின் அடியில் அவர்களுக்காக காத்திருக்கிறார்கள். பின் அவர்கள் அனைவரும் நகரத்திற்கு வெளியில் சென்று சேர்கிறார்கள். சாலையின் இருபுறமும் பணக்காரர்களின் பெரிய பெரிய வீடுகள் இருந்தன. தோட்டங்களில் மா, லிச்சி மரங்களின் பழங்கள் அதிகமாக இருந்தன. இனிப்புகள் விற்கும் கடைகள் ஆங்காங்கே இருந்தன. அதன் வழியாக அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அவை அனைத்தும் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கடையிலும் இனிப்புகள் மலை போல் குவிந்து கிடந்தன. There are 109 members in Marapanhalli Laxmeha family who live in Karnataka's Kolar district. It is one among the last few purely joint families in India. 85 members of this massive family live under a single roof that spans 20 rooms. The other 24 live in the fields next to the house. உங்களுக்கு தெரியுமா, கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் வசிக்கும் மாரப்பன ஹல்லி சக்ஸ்மயாவின் குடும்பம் 109 குடும்ப உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கிறது. இந்தியாவில் உள்ள கடைசி சில உண்மையான கூட்டு குடும்பங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இந்த மிகப்பெரிய குடும்பத்தின் 85 உறுப்பினர்கள் 20 அறைகள் கொண்ட ஒரே வீட்டில் வசிக்கின்றனர். வீட்டிற்கு அருகில் உள்ள வயல்வெளியில் மீதம் 24 பேர் வசிக்கின்றனர். இது இந்தியாவில் உள்ள கடைசி மிகப்பெரிய கூட்டு குடும்பத்தில் ஒன்றாகும். Soon the roads began to get crowded. Some people were on tongas and ekas, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and contented lot. For village children everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last, the Eidgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. நாம் இப்போது பாடத்திற்குள் செல்வோம். அவர்கள் இனிப்பு பண்டங்கள் விற்கின்ற கடைகளின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். விரைவில் சாலைகள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பத் தொடங்கியது. சிலர் டோங்காஸ், எக்காஸ், மோட்டார் கார் போன்ற வாகனங்களில் வந்த வண்ணம் இருந்தனர். எல்லோரும் வாசனை திரவியங்களை பூசியிருந்தனர். உற்சாகத்தோடும் காணப்பட்டனர். இந்த சிறுவர்கள் அமைதியாகவும் மிகுந்த மனநிறைவுடனும் இருந்தனர். கிராமத்து சிறுவர்களுக்கு நகரத்தில் காணப்படும் ஒவ்வொன்றும் அற்புதமாக இருந்தது. அவர்கள் கண்ணில் பட்டதையெல்லாம் நின்று ரசித்தனர். கடைசியாக எய்ட்கா அவர்கள் கண்ணில் பட்டது. கண்ணு கெட்டும் தூரம் வரை தொழுகைக்கு வந்தவர்கள் வரிசை வரிசையாக இருப்பதை பார்க்க முடிந்தது. புதியதாக வந்தவர்கள் அவர்களுக்கு பின்னால் வரிசைகளில் நின்றனர். The prayer was over. Men embraced each other. They descended on the sweet and toy vendors' stores like an army moving to attack. There was the merry-go-round with wooden elephants, horses, and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Mahmood and Mohsin and Nori and other boys mounted the horses and camels. தொழுகை முடிந்தது. ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டார்கள். எதிரிகளை தாக்கும் படையைப் போல இனிப்பு மற்றும் பொம்மை விற்கும் கடைகளுக்கு படையெடுத்தார்கள். அங்கு குடைராட்டினம் இருந்தது. அதில் மரத்தாலான யானை, குதிரை மற்றும் ஒட்டக பொம்மைகள் இருந்தன. 1 பைசா கொடுத்தால் 25 சுற்றுகள் சுற்றலாம்.
முகமது, மோஷின், நூரே மற்றும் சிறுவர்கள் குதிரை ஒட்டகங்களில் ஏறிக்கொண்டனர். Hamid watched them from a distance. All he had were 3 paisas. He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys, soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washer women and holy men. ஹமீத் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். ஹமீதிடம் 3 பைசாக்களே இருந்தன. சில சுற்றுகளுக்காக அவனுடைய ஒரு பங்கு பொக்கிஷத்தை இழக்க விரும்பவில்லை. அவர்கள் தங்கள் சவாரியை முடித்துக் கொண்டார்கள். இது பொம்மைகளுக்கான நேரம். பொம்மை கடைகள் ஒரு பக்கத்தில் வரிசையாக இருந்தன. அதில் எல்லா வகையான பொம்மைகளும் இருந்தன. இராணுவ வீரர்கள், பால்காரிகள், ராஜாக்கள், மந்திரிகள், தண்ணீர் குடுவை, துணி துவைக்கும் மற்றும் தெய்வீக மனிதர்கள் போன்ற பொம்மைகள் அங்கே இருந்தன. Mahmud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier while Nori got a lawyer. Those toys cost 2 paisa each. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the toys it was sweets. Someone bought sesame seed candy, others gulab jamuns, or halva. They smacked their lips with relish. Only Hamid was left out. முகமது தலையில் டர்பனும் தோள்பட்டியில் துப்பாக்கியும் காக்கி சட்டியும் அணிந்திருந்த காவலர் பொம்மையை வாங்கி கொண்டான். மோஷின் மற்றும் நூரே வக்கீல் பொம்மையை வாங்கி கொண்டனர். ஒவ்வொரு பொம்மையும் 2 பைசா. ஹமீத் வைத்திருந்தது 3 பைசா மட்டுமே. அவன் எப்படி விலையுயர்ந்த இப்படிப்பட்ட பொம்மைகளை வாங்க முடியும்? அவைகள் கீழே விழுந்தால் சுக்குநூறாய் உடைந்துவிடும். ஒரு துளி தண்ணீர் பட்டாலுமே அந்த நிறங்கள் எல்லாம் கரைந்து ஓடிவிடும். ஆனாலும் அவைகளை அவன் ஏக்கத்துடன் பார்க்கிறான். ஒரு சில நிமிடங்கள் தன் கைகளில் அவைகளை வைத்து பார்க்க ஆசைப்படுகிறான். அதற்கு பிறகு இனிப்பு கடைகள். ஒருவன் எல் மிட்டாயும் மற்றவர்கள் குலோப் ஜாமுன், அல்வா ஆகியவற்றையும் வாங்குகிறார்கள். தங்கள் நாக்கினால் சப்பு கொட்டிக் கொள்கிறார்கள். ஹமீது மட்டும் அவைகளை ருசிக்கவில்லை. Next to the sweet shops there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there. So they walked ahead except Hamid. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chap patties, the iron pan burned her hands. If he bought her a pair of tongs she would be very pleased. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at a pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, "How much for this pair of tongs?" The shopkeeper looked at him and replied, "It's not for you." "Is it for sale or not?" "Why should it not be for sale? It will cost you 6 paisa." Hamid's heart sank. "Tell me the correct price," he said. "All right, it will be 5 paisa, take it or leave it." இனிப்பு கடைகளுக்கு அடுத்ததாக சில இரும்பு சாமான்கள் மற்றும் அணிகலன்கள் நிறைந்த கடைகள் இருந்தன. அந்த சிறுவர்கள் அங்கு உள்ளவைகளின் மீதெல்லாம் விருப்பமில்லாதவர்களாய் கடந்து சென்றார்கள், ஹமீதை தவிர. ஹமீதிற்கு தன்னுடைய பாட்டியிடம் இடுக்கி இல்லை என்பது சட்டென்று நினைவுக்கு வருகிறது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் சப்பாத்தி சுடும் போதும் இரும்பு சட்டி அவர்கள் கைகளில் சுட்டு விடுகிறது. ஒருவேளை அவன் ஒரு இடுக்கியை வாங்கினால் பாட்டி மிகவும் சந்தோஷப்படுவார்கள். இனிமேல் அவள் கைகளில் சுட்டுக் கொள்ள மாட்டாள். இது வீட்டுக்கு மிகவும் உபயோகமான பொருள்தான். அதனால் ஹமீத் குவியலாய் இருந்த இரும்பு கடைக்கு சென்று கடைக்காரரிடம் அது என்ன விலை என்று கேட்டான். கடைக்காரர் அவனை பார்த்து, "இது உனக்கு தேவையானது அல்ல" என்று சொன்னார். "இது விற்பனைக்காக உண்டா அல்லது இல்லையா?" "ஏன், அது விற்பனைக்கு இல்லை. இதனை வாங்க உனக்கு 6 பைசா ஆகும்" என்றார் கடைக்காரர். ஹமீது மனம் வருந்தியது. "சரியான விலை சொல்லுங்கள்" என்றான். "சரி, இது 5 பைசா, எடுத்துக்கொள், இல்லாவிட்டால் விட்டுவிடு" என்றார் கடைக்காரர். Hamid said, "Will you give it to me for 3? Then he walked away, afraid the shopkeeper would scream at him. But the shopkeeper did not scream.
On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. Mohsin laughed and said, "Are you crazy? What will you do with the tongs?" Hamid flung the tongs on the ground and replied, "Try and throw your water carrier on the ground. It will break." ஹமீத், எனக்கு அதை 3 பைசாவிற்கு தருவீர்களா என்று கேட்டுவிட்டு கடைக்காரர் திட்டுவாரோ என்ற பயத்துடன் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். ஆனால் கடைக்காரர் திட்டவில்லை. மாறாக அமீதை அவர் அழைத்து அந்த இடுக்கியை கொடுக்கிறார். அமீத் அதை தோள்களில் துப்பாக்கியை போல வைத்துக் கொண்டு தன் நண்பர்களிடம் காண்பிக்கின்றான். மோஷின் சிரித்து கொண்டே, "நீ என்ன முட்டாளா? இந்த இடுக்கியை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய்?" என்று கேட்டான். ஹமீத் இடுக்கியை கீழே தூக்கி போட்டு காட்டி, "எங்கே உன்னுடைய வாட்டர் கேரியரை கீழே போடு, அது உடைந்துவிடும், இது ஒடியாது" என்றான். Mahmud said, "Are these tongs some kind of toy?" "Why not?" replied Hamid. "Place them across your shoulders and it is a gun, carry them in your hands and it is like the musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys." முகமது, இந்த இடுக்கி என்ன ஒரு வகையான பொம்மையா என்று கேட்கிறான். "ஏன் இல்லை" என்று அமீத் பதில் கூறுகிறார். "இதை தோள்களில் வைத்துக் கொண்டால் துப்பாக்கி, கைகளில் எடுத்துக்கொண்டு போனால் இசைக்கருவி, பாடும் துறவிகள் கைகளில் உள்ளது போல. என்னுடைய இடுக்கி மற்ற பொம்மைகளுக்கு மத்தியில் புலியை போன்றது" என்றான் ஹமீத். Sami, who had bought a small tambourine, asked, "Will you exchange them for my tambourine? It is worth 8 paisas." But Hamid would not. The pair of tongs won everyone over to its side. By 11 the village was again filled with excitement. All those who had gone to the fair were back at home. Hamid too returned home. As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. சின்ன டாம்போரின் வாங்கியிருந்த சமி, "என்னுடைய டாம்போரினுக்கு பதிலாக அதை தருகிறாயா? இதன் விலை 8 பைசா" என்று கேட்டான். ஆனால் ஹமீத் அதை தர மறுத்தான். அந்த இடுக்கி எல்லோரையும் அதன் பக்கம் இழுத்து கொண்டது. 11 மணி போல் கிராமம் முழுவதும் மறுபடியும் உற்சாகத்தால் நிரம்பியது. திருவிழாவிற்கு சென்றவர்கள் எல்லாம் வீடு வந்து சேர்ந்தனர். ஹமீதும் வீடு திரும்பினான். பாட்டி ஆமினா அவன் குரல் கேட்டவுடன் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து அவனை தூக்கி முத்தமிட்டாள். Suddenly she noticed the tongs in his hand. "Where did you find these tongs?" "I bought them." "How much did you pay for them?" 3 paisas. "Paisas? You are a stupid child. It is almost noon and you haven't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than this pair of iron tongs?" திடீரென்று அவன் கையில் இருந்து இடுக்கியை கவனித்தான். "இந்த இடுக்கியை எங்கே கண்டுபிடித்தாய்?" என்றாள் அவன். "நான் அதை வாங்கினேன்" என்றான் ஹமீத். "இதற்கு எவ்வளவு கொடுத்தாய்?" என்றாள் ஆமினா. 3 பைசா என்றான் ஹமீத். "நீ ஒரு முட்டாள் குழந்தை. மதியமாக போகிறது, நீ இன்னும் சாப்பிடவோ எதுவும் குடிக்கவோ இல்லை. இந்த இரும்பு இடுக்கியை விட திருவிழாவில் வேறு எந்த நல்ல பொருளும் உனக்கு கிடைக்கவில்லையா?" என்றாள் ஆமினா. Hamid replied in an injured tone, "You burn your fingers on the iron pan, so I bought them." Granny was deeply moved by Hamid's selflessness. She started crying. For the wretched woman, the pair of tongs was as precious as sacks of silver. காயப்பட்ட குரலில், "நீங்கள் இரும்பு கல்லில் உங்கள் விரல்களை சுட்டுக் கொள்கிறீர்கள், அதனால்தான் இதை வாங்கினேன்" என்று பதில் கூறினான் ஹமீத். ஹமீதின் தன்னலமில்லாத குணம் பாட்டியை மகிழச் செய்தது. அவள் அழத் தொடங்கினாள். சந்தோஷமில்லாத அந்த பெண்ணிற்கு இந்த இடுக்கி மூட்டை நிறைய வெள்ளியை விட மதிப்பு மிக்கதாய் தெரிந்தது. சிறு வயதிலேயே ஹமீது தனக்காக இல்லாமல் பிறருக்காக பொருளை வாங்கும் அந்த எண்ணம், அந்த பெருந்தன்மையான குணம் இருப்பதை கண்டு ஆமினா மிகவும் மகிழ்ந்தாள். நாமும் ஹமீதின் இந்த குணத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவோம். நாமும் வாழ்நாளில் அவனை போல் பிறருக்காகவும் வாழ கற்றுக்கொள்வோம். சரியா மாணவர்களே? மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until this is Ramji, take care. Bye bye.